உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். அடகு வைத்த தங்க நகையை மீட்க முடியலையா? வட்டிக்கு மேல வட்டி கூடிக்கிட்டே போகுதா? இதுக்கு போய் கவலையா? உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு பிரைம் கோல்ட் ஹப். அன்றைய நாளுக்கான உங்கள் தங்கத்திற்கு பணம். அடகிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கழித்துவிட்டு மீதி பணம் உங்களுக்கு. இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? இப்பவே பிரைம் கோல்ட் ஹப்புக்கு கால் பண்ணுங்க. இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். இன்றைக்கு நவம்பர் 12ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை என்ன, அதனை பாதிக்கும் காரணங்கள் என்ன, வரப்போற நாட்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எப்படி போக போகுது, இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். இன்றைக்கு எம்சிஎக்ஸ் தங்கம் டிசம்பர் ஃபியூச்சர்ஸ்ல 10 கிராமுக்கு 1,23,913 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எம்சிஎக்ஸ் வெள்ளி டிசம்பர் ஃபியூச்சர்ஸ்ல ஒரு கிலோவுக்கு 1,54,687 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 4 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 109 ரூபாய் குறைந்து 12,654 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 872 ரூபாய் குறைந்து 1,01,232 ரூபாயாகவும் உள்ளது. 22 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 11,600 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 800 ரூபாய் குறைந்து 92,800 ரூபாயாகவும் உள்ளது. இன்றைக்கு வெள்ளியினுடைய விலை ஒரு கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 173 ரூபாயாகவும், ஒரு கிலோவுக்கு 3,000 ரூபாய் உயர்ந்து 1,73,000 ரூபாயாகவும் உள்ளது. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த முக்கிய அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சமீபத்தில் இந்தியாவில் வெள்ளியினுடைய விலை ஒரு கிலோவுக்கு 1,41,000 வரைக்கும் போச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் வெள்ளிக்கு தொடர்ந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்கிறதுனாலையும் நெக்ஸ்ட் பண்டிகை சீசன் வர்றதுனாலையுமே வெள்ளிக்கான தேவை ரொம்பவே அதிகமாக இருந்தது. இதனால வெள்ளியினுடைய விலை ரொம்பவே உயர்ந்திருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இப்போ வெள்ளியினுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக சரியவும் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு என்னதான் வெள்ளியினுடைய விலை உயர்ந்திருந்தாலுமே சமீப நாட்களாகவே வெள்ளி மற்றும் தங்கத்தினுடைய விலையில மாற்றம் காண்றதை நம்மளால பார்க்க முடியுது. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையை பாதித்த காரணங்கள் என்ன பார்க்கலாம். ரூபாய் டாலர் மாற்றம். ரூபாய் பலவீனமா இருந்தா தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயரும். இது மட்டும் இல்லாம சேஃப் ஹேவனுக்கான டிமாண்ட் இன்னுமே அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. உலக அளவுனால பிரச்சனைகள் வந்தாலும் கூட தங்கத்தை அதிகமா மக்கள் வாங்குவாங்க. இதனால தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயரும். யூஎஸ் ஃபெடரல் ரேட் கட் ஆல்ரெடி வந்தாச்சு. 0.25% கம்மி பண்ணிருக்காங்க. இன்னுமே கம்மி பண்றதுக்கு நிறைய சான்ஸுமே இருக்கு. இதனால தங்கம் மற்றும் வெள்ளிக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலும் கிடைச்சிருக்கு. இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயருவதற்கு இன்னொரு காரணம் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ். இது மட்டும் இல்லாம டாலர் விலை, இது எல்லாமே தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையை ரொம்பவே பாதிக்குது. வரப்போற நாட்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாம். எம்சிஎக்ஸ் தங்கம் 10 கிராமுக்கு 1,20,000 1,23,000 வரைக்கும் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெள்ளியினுடைய விலையுமே ஒரு கிலோவுக்கு 1,47,000 1,50,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் வந்தா இன்னுமே தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையில சிறிது மாற்றங்களை நம்மளால பார்க்க முடியும். கவனிக்க வேண்டிய முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாம். ஆர்பிஐ மீட்டிங், வட்டி விகிதம் குறித்து ஏதேனும் சிக்னல் வருமா, இல்ல இம்போர்ட் டியூட்டி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத ஆர்பிஐ சிக்னல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்க இன்ஃபிளேஷன், அமெரிக்க வெளியிட போகும் வேலை வாய்ப்பு டேட்டா, இது எல்லாமே தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையை பாதிக்கும். இது மட்டும் இல்லாம உள்நாட்டு டிமாண்ட்னால ரீட்டைல் சந்தையில தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயரும். இது மட்டும் இல்லாம தினசரி ரூபாய் டாலர் மாற்றத்தை கவனிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த அப்டேட்ஸ் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். நன்றி.